இது கனமண்ணுதலின் வாரம். இந்த நவீன யுகத்தில் வாழ்கின்ற மக்களிடையே பெற்றோர்களை மதிப்பதும் அவர்கள் சொற்கேட்டு வளர்வதும் மிகவும் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பழஞ்சொல் உண்டு. பண்டிகை நாட்களில், பிறந்த நாளில் பெற்றோர்களிடம் ஆசி பெறுவதெல்லாம் மலையேறிவிட்டது. வேதத்தில் 10 கட்டளைகளில் ஒன்று யாத்திராகமம் 20:12 உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. மேலும் எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. வேலை ஸ்தலத்தில் மேலதிகாரிகளை கனம் பண்ணுகிறார்கள். குடியிருக்கும் பகுதியில் உயர்ந்த அதிகாரிகள் இருந்தால் மிகவும் கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் தன்னை பெற்றெடுத்து ஆளாக்கி தன் ரத்தத்தை பாலாக ஊட்டிய தாயையும் தன் உழைப்பை ரத்தமாக ஊற்றிய தந்தைக்கும் கிடைக்கும் பரிசு முதியோர் இல்லம். படித்தும் பணம் இருந்தும் உபயோகமில்லை. செல்போனில், கம்ப்யூட்டரில் நேரம் செலவிடும் மக்களே, நம் பெற்றோர்களிடம் நேரம் செலவிடுவோம். முதியோர் இல்லங்கள் மூடப்படட்டும், பிள்ளைகளின் உள்ளங்கள் திறக்கப்படட்டும். God bless.